நெல்லை எக்ஸ்பிரஸ் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். அச்சங்கோயில் டு சபரிமலை 3 வழியான பாதைகள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு, நம்ம தென்காசி செங்கோட்டை அந்த பக்கமாக மேக்கரை வழியாக வந்து வரக்கூடிய ஒரு பாதை. அது 12 கொண்டை ஊசி வளைவுகளோடு அடர்ந்த காட்டுக்குள்ளே. ஆனால் ரோடு நல்லாயிருக்கும். உரிய அனுமதி பெற்று, வனத்துறையின் உரிய அனுமதி பெற்று அந்த வழியாக போயிட்டு நம்ம அச்சன் கோயிலை பார்த்துட்டு அச்சன் திருப்பி நம்ம சபரிமலைக்கு அதே ரூட்டு வந்து ஆரியங்காவ் வழியாக போகலாம். அது ரோடு கொஞ்சம் தெளிவான பாதை, நல்லாயிருக்கும். நமக்கு டிஃப்ரெண்ட்டான வழியில் போகணும், ஒரே வழி இல்லாமல் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அச்சங்கோயில் டு அலிமுக்கு வழியாக நீங்கள் சபரிமலை போகலாம். அந்த அச்சங்கோயில் டு அலிமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 37 கிலோமீட்டர் 38 கிலோமீட்டர் வரும். ரோடு அமைப்பு நல்லாயிருக்கும். சில இடங்களில் மட்டும் கொஞ்சம் ஆஃப் ரோடு இருக்குது, மிச்ச இடம்லாம் கொஞ்சம் தெளிவாகவும் நல்லாயிருக்கு. சில இடங்களில் அடர்ந்த காடுகள் இருக்குது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மலைச்சரிவில் தோட்டங்கள் வச்சு இது பண்ணுறாங்க. அன்னாசி பழம் அது மாதிரி சில இதெல்லாம் பண்ணுறாங்க, பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா தேக்கு மரங்கள் நட்டு வச்சுருக்காங்க நிறைய இடத்துல. அதெல்லாம் ரசிச்சுக்கிட்டு இயற்கை அழகோட ஒரு டிஃப்ரெண்ட்டான வேயில் டிராஃபிக்ன்றதே இல்லாமல், வண்டிகளே இல்லாமல் நம்ம வண்டி மட்டும் தனியாக சோலோவாக ரசித்து நம்ம போகணும் அப்படின்னா இந்த ரோட்டில் போகலாம். எனக்கு வாழ்க்கையில் ரிஸ்க்கு வேணும், ரிஸ்க் இருந்தால் தான் நான் ரஸ்க்கு சாப்பிடுவேன் அப்படிங்கன்னா உங்கள் வண்டி அதுக்கு ஒத்துழைச்சிதுன்னா நீங்கள் கொன்னி ஃபாரஸ்ட் வழியாக, கொன்னி வழியாக சபரிமலை போகலாம். பட் அது உங்கள் ஓன் ரிஸ்க். நீங்கள் அப்படியே போனாலுமே அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த செக் போஸ்ட்டில் உரிய அனுமதி பெற்று தான் போகணும். கொன்னி டு அச்சங்கோயில் ரோடே க்ளோஸ்டு ரோடுன்னு தான் உங்களுக்கு போர்டே போட்டிருக்கோம். பட் அந்த மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்கக்கூடியது நம்ம அலிமுக்கு ரோடு. அதாவது அச்சங்கோயில் டு அலிமுக்கு ரோடு பார்த்திங்கனாக்கா நல்லாவும் இருக்கும். இயற்கைகளுக்கு ரசிச்சுட்டு போகலாம். ஒரு 1-2 இடம் மட்டும்தான். அதனால் நீங்கள் இந்த ரோடை சூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தரும். ஒரு ஏதோ சினிமா பட பாணியில் நீங்கள் மட்டும் தனியாக ஒரு காரில் பாட்டு பாடிட்டு போகிற மாதிரி ஒரு அனுபவத்தை, புதுவிதமான ஒரு அனுபவத்தை அனுபவிக்கலாம். சரி நண்பர்களே, நெக்ஸ்ட்டு இதே போல் ஒரு நல்ல இடத்த நம்ம பார்ப்போம். இது ஃபுல் வீடியோ உங்களுக்கு நான் அடுத்து ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு போடுறேன். நம்ம சேனல்லே வரும், பார்த்துங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க முடியும். நன்றி நண்பர்களே, வணக்கம். உங்கள் நெல்லை எக்ஸ்பிரஸ்.